வணக்கம். உங்களை அன்புடன் வரவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ் அதாவது ஆர்பிஎஃப், எஸ்ஐ அண்ட் கான்ஸ்டபிள் அதேபோல் குரூப் டி, என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸ்க்கான மேத்தமெட்டிக்ஸில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா 12வது கிளாஸ். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 11 கிளாஸ் வரைக்கும் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு வந்து 11 கிளாஸ் கொடுத்துருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கல, நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுக்கோங்க. அப்போ நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? அது தவிர எக்ஸாம் அப்டேட்டுகளும் வந்து உடனுக்குடன் நம்ம வழங்கப்படும். ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறத பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் அப்படிங்கிறப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சிசிஎஃப் டாப், அதாவது எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் டாப்பிக்லேருந்து தான் வந்திருக்கு. என்ன கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, the HCF of two numbers is 1/20th of the LCM. Okay, if one of the number is 96 and the different of the LCM and the HCF is the இங்கே 456ங்கிறது வராது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து லைட்டாக பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணியிருப்பாங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 246. ஓகேவா? ஸோ இந்த ஒரு மிஸ்டேக் மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேங்க. ஓகேவா? 246. ஓகேவா? எஸ். ஸோ தென் வாட் இஸ் த அதர் நம்பர் அப்படி மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ அப்போ 2 எண்களின் HCF மற்றும் அவற்றின் எல்சிஎம் 20ல் 1 பங்கு. ஓகேவா? அப்படின்ற மாதிரி எண்களில் 1 96 ஆகவும் எல்சிஎம் மற்றும் HCFின் வேறுபாடு 246 ஆகவும் இருந்தால் மற்ற எண் என்ன அப்படி மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து என்னடா அது 1/20ல் 1 பங்கு அப்படி மாதிரிலாம் சொல்கிறாங்களே, ஒன்றும் புரியலே அப்படி மாதிரியான ஒரு கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சு ஒன்றும் தேவை கிடையாது. நம்ம ஒன்றா அதாவது ஒவ்வொரு ஃபுல் ஸ்டாக்குமே ரீட் பண்ணி அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இன்னுமே தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா புரியும். ஓகே, ஸோ அப்படி தான் பண்ண போகிறோம். இப்போ 2 எண்களின் HCF அப்படின்னு எல்சிஎம். ஓகேவா? 2 நம்பர் அப்படின்னா HCF அப்படிங்கிறது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். HCF ஓகே ஈக்குவல் டு உங்களுக்கு எல்சிஎம் இன்ட்டு 20ல் 1 பங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, இன்ட்டு 1/20. ஓகேவா? அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இந்த எல்சிஎம்ங்கிறத இந்த சைடு கொண்டு வந்துட்டு இந்த 1/20 ஈக்குவல் டு இங்கிட்டு 1/20 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துடும். ஓகே, அப்படி தானே பண்ணுவோம் எப்போவுமே, அதே தான் பண்ண போகிறோம். இப்போ HCF ஓகே பை எல்சிஎம் ஓகே ஈக்குவல் டு 1/20. ஓகேவா? ஸோ இப்போ அவங்க நாளுக்கு என்ன சொல்கிறாங்க, எண்களில் 1 96. இந்த 96 ஒரு நம்பர் தான் 96 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த 96 அப்படியே இருக்கட்டும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, எல்சிஎம் மற்றும் HCFின் வேறுபாடு 246. ஓகேவா? அப்போ HCFங்கிறது 1, எல்சிஎம்ங்கிறது 20. ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டே டிஃப்ரெண்ட் பார்க்கணும் அப்படின்னா நம்ம கீழே இருந்து நம்ம மேலே பார்ப்போம். ஓகேவா? எப்போவுமே அப்போ 20ல் 1 போச்சு அப்படின்னா உங்களுக்கு 19 கிடைக்குமா? ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 19 தான் வந்து டிஃப்ரெண்ட். அப்போ நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா, எல்சிஎம் மற்றும் HCFின் வேறுபாடு தான் 246 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 246 அப்போ 19 கூட நீங்கள் எதை பெருக்குன்னா உங்களுக்கு 246 கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கான்செப்ட். ஓகே, அதை புரிஞ்சிச்சு அப்படின்னாவே நமக்கு HCF எவ்வளவு எல்சிஎம் எவ்வளோ அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இப்போ 19 கூட நீங்கள் எதை பெருக்குன்னா உங்களுக்கு 246 கிடைக்கும். ஸோ 19 கூட நீங்கள் 24 19 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 246. ஓகேவா? ஸோ புரிஞ்சுச்சா? அப்போ ஒன்றுங்கிறது தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HCF, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 பெருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஒன்று தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா HCF, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 வந்து நான் பெருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 24 ஓகேவா? ஸோ 24 அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கான்செப்ட். அதே மாதிரி இப்போ 20 இருக்குது அப்படின்னா அது கூடயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 24 வந்து நான் பெருக்கணும். அப்போ 24 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 480 கிடைக்குமா? எஸ். ஸோ 480. ஓகே, இப்போ இதுதான் வந்து இங்கே கான்செப்ட். ஓகேவா? ஸோ இங்கே என்னென்ன ஃபஸ்ட் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24 அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அதாவது அதுதான் HCFன்னு வரும். அடுத்து எல்சிஎம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 20. அப்போ அது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 480 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இது ரெண்டுக்கான டிஃபரெண்ட், அதாவது எல்சிஎம் அண்ட் HCFக்கான வேறுபாடு தான் 456 சொல்லியிருந்தான். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் அந்த 24 கண்டுபிடிச்சி தான் மற்ற எல்லாத்துலையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நமக்கு காமனாக அந்த 24ங்கிறது வந்து கிடச்சிடும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம அடுத்த நகர்வை வந்து நான் போகிறோம். இப்போ நம்ம வந்து என்னென்னா ஃபஸ்ட் நம்பர், இப்போ வந்து நார்மலாக வந்து நான் பார்க்குறதுக்கு என்னன்னா ஃபஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர். ஓகே, ஸோ செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு என்ன வரும், எல்சிஎம் அண்ட் HCF. ஓகேவா? ஸோ எல்சிஎம் இன்ட் HCF. ஓகே, எல்சிஎம் அண்ட் HCF அப்படி மாதிரி போட்டுருமா? இப்போ என்ன பண்ண போகிறோம், எல்சிஎம் HCF போட்டாச்சா? இப்போ ஃபஸ்ட்டு நம்பர் நமக்கு தெரியும். ஓகே, ஃபஸ்ட் நம்பர் என்ன சொன்னாங்க, 96 அப்படின்னு சொல்லிட்டாங்களா? அப்போ 96 போட்டுக்குங்க. 96 இன்ட்டு செகண்ட் நம்பர் நமக்கு தெரியாது. ஓகேவா? செகண்ட் நம்பர் நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன, எல்சிஎம் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோமா 480 சொல்லியிருந்தோம். அந்த போட்டுக்கண்ணா 480, அந்த 480 போட்டுக்குங்க. 480 இன்ட்டு HCF என்ன 24 சொன்னா இன்ட்டு
24 ஓகேவா. என்னடா ஒன்றும் தெரியலவங்க, ஒரு நிமிஷம். 24 ஓகேவா. ஸோ 24ன்னு பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது நமக்கு ஒரு நம்பர் என்னென்னா 96 தெரியும். இது கொஞ்சம் தெளிவாக தெரியலைன்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷங்க, எனக்கு தெரியுது. பட் நீங்கள் பார்க்கும்பொழுது இது என்ன நம்பர் அப்படி மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாதுல. அதனால் 96 இன்ட்டு செகண்ட் நம்பர் ஓகே ஈக்குவல் டு எல்சிஎம் 480 சொல்லியிருந்தேன்னா 480 இன்ட்டு 24 ஓகே. மறுபடியும் இந்த 24 எதப்பா பிரச்சனை வருது. ஓகே 24 பார்க்கும்போது லைட்டாக தெரியுதா. ஓகே, ஸோ கொஞ்சம் இடம் பற்றாக்குறையினால அந்த மாதிரி எழுதியாச்சு. இப்போது இதை அடிச்சு கொடுத்துடலாமா. ஓகே, இது எப்படி அடிச்சு கொடுக்குறது, ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னு யோசிப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே 96 இருக்கா, இங்கே 24 இருக்குது. ஒரு 24 ஓகேவா, ஒரு 24 4 24 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 கிடைக்குமா. ஸோ அடுத்து இப்போ இங்கே செகண்ட் நம்பர் வேறு என்ன பண்ண முடியும். இப்போ 4 இங்கே 480 இருக்குது. ஓகே, இதை அடிச்சு கொடுக்கலாமா. கண்டிப்பாக அடிக்கலாம். எப்படி அடிக்கலாம், ஒரு நாங்கு ஓகேவா. இது 12 பார்த்தீங்கன்னா சாரி 12 பார்த்தீங்கன்னா 48 வருமா, புரியுங்களா. 11 48, 12 48 வந்துடும். அப்போ அந்த 0 ஆட் பண்ணிக்கிறீங்க, 120 கிடச்சிடும். அப்போ செகண்ட் நம்பருங்கிறது 120யா. எஸ். ஸோ அப்போ அவங்க என்ன கேட்டாங்க, செகண்ட் நம்பர் தான் நமக்கு கேட்டாங்க. மற்ற என்ன இன்னொரு நம்பர் தான், செகண்ட் நம்பருங்கிறத கேட்காம தான் இன்னும் அதர் நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா. இதெல்லாம் நம்ம குழப்பறதுக்கான ஒரு சில வார்த்தைகள். ஓகேவா. ஸோ செகண்ட் நம்பர்னு சொல்லிட்டா ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க. மற்ற நம்பர் அப்படின்னா வேறு நம்பர் இருக்குது அப்படி மாதிரி கன்ஃபியூஸ் ஆகும்ல, அதுதான். ஓகே, அப்போ 120ங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். இப்போ கரெக்டான ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது, ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ ஆப்ஷன் பியில் இருக்க 120ங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா. ஸோ இங்கே என்ன கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே மேக்ஸுங்கிறதுலாம் ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிறதா. ஓகேவா, நான் சொல்லக்கூடியது. இந்த கசிஷியப் ஆஃப் 2 இந்த மாதிரி கொடுத்துட்டு மற்ற இன்னும் அல்லது செகண்ட் நம்பர் என்ன அப்படி மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இங்கே 1/20 அப்படிங்கிற மாதிரி பின்னத்துலலாம் கொடுத்துருந்தாங்களே, எப்படிலாம் கண்டுபிடிக்கிற அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஸோ வச்சுட்டு ஃபஸ்ட் நம்ம ஹெச்சிசிஎப் அண்ட் எல்சிஎம் அப்படிங்கிறத இப்போ டிவைட் பண்ண மாதிரி போட்டோம். ஓகே, ஸோ இந்த ஸ்டெப் கூட தேவையில்லாத தான். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு தெளிவாக விளக்கணும் அப்படிங்கிறக்காக நான் அதுக்கு சொன்னேன். ஓகேவா, பை போட்டு 1/20 போட்டிருந்தோம். ஸோ அதில் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது தான் அப்புறம் நான் 246 சொல்லியிருந்தாங்க. அதுக்காக சொல்கிறக்காக தான் 20ல் 1 கழிச்சும் பொழுது நம்ம 19 கிடச்சிச்சு. 19 கூட எந்த பெருக்குனா நமக்கு 246 கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது 19 கூட 24 பெருக்குனா 246 கிடைக்கும். ஸோ அப்போ எல்லாத்துலேயுமே 24 வந்துன்னா பெருக்கணும் அப்படின்னா எல்சிஎம், அதாவது ஹெச்சிசிஎப்பும் எல்சிஎம் வந்து நமக்கு தனியாக கிடச்சிரும், ஒரிஜினல் நம்பர் கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணி தான் இங்கே 480 24 அப்படிங்கிறது கிடச்சிச்சு. ஓகேவா. ஸோ அதுக்காக வந்து அதுக்கான ஃபார்முலா, அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் இன்ட்டு செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎப் அப்படிங்கிற போட்டு இப்போ ஃபஸ்ட் நம்பருக்கு நமக்கு தெரிஞ்சு அதனால் 96 போட்டோம். அடுத்து செகண்ட் நம்பர் தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்சிஎம் என்ன ஹெச்சிசிஎப் என்ன அப்படிங்கிற நம்ம கண்டுபிடிச்சோம். அந்த நம்பர்லாம் போட்டு அதுக்கப்புறம் அடிச்சு கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. அப்படிங்கிறனால அடிச்சு கொடுத்துட்டு ஃபைனலாக செகண்ட் நம்பருங்கிறது 120 தான் அப்படிங்கிறத முடிச்சு விட்டாச்சு. ஓகேவா. அப்போ கரெக்டான ஆன்சர் பிங்கிறத சொல்லிட்டோம். ஓகேவா. ஸோ இதில் எதுவும் டவுட் எதுவும் இல்லைல்ல. ஸோ தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணல இந்த கொஸ்டின். ஸோ அதுலேருந்து கூட பாருங்கள், இன்னமும் தெளிவாக புரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா, வாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா 135, அதாவது 135 kg ஆஃப் an alloy A. ஸோ இது கேபிட்டல் A is mixed with 72 kg of alloy B. Okay, to get a new alloy, if alloy A has zinc and copper in the ratio 4:5 and alloy B has zinc copper ratio 7:5, then what is the weight of zinc in the new alloy? Okay, அதாவது 135 கிலோ கொண்ட ஒரு அலாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ற புதிய அலாயை பெற 75 கிலோ அலாய் பியுடன் கலக்கப்படுகிறது. ஓகேவா. ஸோ அப்போ இந்த மாதிரி ரேஷியோவில் கொடுக்குற கொஸ்டின்ஸை நம்ம எப்படி பார்க்குறது, ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட் எடுத்துக்கணும். ஓகே, ஜிங்க். ஓகே, ஸோ ஜிங்க் அப்படிங்கிறத இஜெட்னு போட்டுக்கோங்க. அடுத்து காப்பருங்கிறத சீன் போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ 4 என்ன எவ்வளோ ஜிங்க் ஃபஸ்ட்டு ஏக்கு இது அதுக்கான ரேஷியோ 4:5. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் என்ற விகிதத்தில் துத்தநாகம் என்று கலக்கப்படுகிறது. மற்றும் பிங்கிறதுல வந்து 7:5, மறுபடியும் வந்து 7:5 அப்படிங்கிற மாதிரியான ரேஷியோவில் வந்து கலக்குறாங்களா, அதையுமே வந்து இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா, போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணுறோம், இங்கே இது ரெண்டையும் கூட்டுவோமா. ஓகே, ஸோ ரேஷியோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம எப்பவும் இது ரெண்டு கூட்டி போட்டுருவோம். இப்போ நான் 5 4 எத்தனை 9, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 5 எத்தனை 7 5 பார்த்தீங்க அப்படின்னா 12. ஓகே, ஸோ 12. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்றும் பண்ண போகிறது கிடையாதுன்னு சொல்ல முடியாது. இப்போது 9 இருக்குன்னு வச்சுங்களேன், 9 கூட நீங்கள் எதை பெருக்குன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 135 கிலோ கிடைக்கும். ஓகேவா. ஏன்னா ஃபஸ்ட்டு
ஜிங்க் அண்ட் காப்பரோட ரேஷியோ வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போக முடியும். ஓகே. ஸோ அப்போ 135 கிலோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே. அந்த 2 ரேஷியோக்கான இது டோட்டல் கேஜி அப்படிங்கிறது. ஸோ ரேஷியோ வச்சு நம்ம கேஜி எடுக்கிறதுக்கு இந்த மாதிரியான மெத்தட் தான். ஓகேவா. ஸோ அப்போ 135 கேஜி. ஓகேவா. 135 கேஜி. இதை வந்து பார்த்திங்கன்னா இது என்ன வரும்? ஸோ இதை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து பார்ப்போம். இருக்கு. ஓகேவா. ஃபர்ஸ்ட் வந்து மேலே உள்ள முடிச்சுப்போம். இப்போது 9 கூட வந்து எதை பெருக்குனா நமக்கு 135 கிடைக்கும். 9 கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 15 பெருக்குனா உங்களுக்கு 135 கிடைக்குமா? ஓகேவா. ஸோ அப்போ 9 15 புரியுதுங்களா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? 9 கூட எதை பெருக்குனா நமக்கு 135 கிடைக்கும் அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து எல்லாத்தையும் பெருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ 9 15 ஓகேவா. 9 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135. அப்போ இந்த 4 கூடையும் நீங்கள் அந்த 15 பெருக்கணும். 5 கூடையும் அந்த 15 பெருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? நான் சொல்கிற புரிஞ்சா? எஸ். இதுதான் கான்செப்ட்டு. இப்போ 4 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்குமா? 60. அதே மாதிரி 5 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 15 எத்தனை? 5 15 வந்துன்னா உங்களுக்கு 75 கிடைக்குமா? ஓகேவா. ஸோ 5 15 வந்துன்னா உங்களுக்கு 75 கிடைக்கும். 5 15 75. ஓகே. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7 5 7 5 12 அப்படிங்கிற நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஓகேவா. ஸோ அடுத்து அவங்க அதுக்கான அலாய் எவ்வளோ சொல்லியிருந்தாங்க? 72 கேஜி. ஓகேவா. ஸோ அப்போ 72 அப்போ 12 75 அப்படிங்கிற போட்டுக்கிறோம். 12 கூட எதை பெருக்குனா 75 கிடைக்கும். ஓகேவா. ஸோ 12 கூட எதை பெருக்குனா நமக்கு வந்து 75 கிடைக்கும் அப்படின்னா 12 ஓகே. 11 66 12 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 75 கிடைச்சுமா? ஸோ அப்போ சாரி 12 எப்படி 72ங்க. இங்கே 72 சாரி 72 தான் போட்டிருக்கேன். நான் 75 போட்டேன் பார்த்தீங்களா? இதுதான் நம்ம பார்க்கும் பொழுதே தவறு பண்ணி விட்டுறது. ஓகேவா. ஸோ 12 72 தானே வரும் அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் என்னடா 75 போட்டுமே அப்படின்னு ஒரு சிந்தனை. ஓகேவா. எஸ். ஸோ அப்போ 72 அப்படின்னா 12 11 66 12 72 அப்படிங்கிறது வந்துருச்சா? அப்போ 6 பெருக்குனா தான். அப்போ 6ங்கிறது தான் ஒரு இதுன்னு தெரியுது. அப்போ 7 42. இது கூட இந்த 7 கூட நீங்கள் 6 பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 கிடைக்கும். அதே மாதிரி 5 கூட நீங்கள் 6 பெருக்கிங்கன்னா 5 உங்களுக்கு வந்து 30 கிடைக்குமா? ஓகே 30. அவ்வளோதான். இப்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் கூட்ட போகிறோம். அவ்வளோதான். நீங்கள் சமயம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஓகேவா. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்கான இது தான் பார்த்தோம். இப்போ ரேஷியோ வச்சு அவங்க கொடுத்த வெயிட்டை வச்சு ஒரு இதுக்கான இது எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அந்த ரேஷியோவிலேருந்து அதுக்கப்புறம் ஜிங்க் எவ்வளவு, ஜிங்கோட வெயிட் எவ்வளவு, காப்பரோட வெயிட் எவ்வளவு, அந்த ரேஷியோவுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கண்டுபிடிச்சோம். இப்போ எல்லாத்தையும் கூட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸோட ஆன்சர் வந்து ஈஸியாக சொல்லிட முடியும். இப்போது ஜிங்கு இந்த சைடு ஃபுல்லாகவே ஜிங்கு தான். ஓகே. ஸோ இந்த சைடு ஃபுல்லாகவே ஜிங்கு தான். ஓகே. அது மாதிரி இந்த சைடு ஃபுல்லாகவே காப்பர் அப்படிங்கிறது தான். ஓகே. ஸோ அப்போ இங்கே 60 இருக்குது, இங்கே 42 இருக்குது. 60 40 எத்தனை? 6 4 வந்து 10. அந்த 10 கூட 2 அதாவது 60 40 வந்துன்னா 100 ஆயிருமா உங்களுக்கு? இப்போ அந்த 2 கூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 102. ஓகேவா. 102 கேஜி அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க. அடுத்து இங்கே 75 இங்கே 30 இருக்குது. ஓகேவா. 75 30 உங்களால் கூட்ட முடியுமா? எஸ். ஸோ 5 ஓகேவா. 7 3 10 105 கேஜி. ஓகேவா. ஸோ 105 கேஜி. இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த வெயிட் ஆஃப் த ஜிங்க் இஸ் நியூ அலாய். ஓகேவா. ஸோ ஜிங்கோட நியூ அலாய் வெயிட் அதாவது துத்தநாகத்தின் வெயிட்டு தான் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ அப்போ துத்தநாகிறது இதுதான். ஓகேவா. ஸோ அப்போ அதோட டோட்டல் வெயிட் நியூ வெயிட் என்ன? 102 கேஜி. ஓகே. இப்போ 102 கேஜி அப்படிங்கிறது தான் இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஆப்ஷன் பி தான் வந்து இதில் கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகேவா. புரிஞ்சுங்க உங்களுக்கு? ஸோ 102 கேஜி அப்படிங்கிறது தான் இந்த புதிய கலவையில் துத்தநாகத்தின் எடையாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா. புரிஞ்சுச்சா? ஸோ சிம்பிளான மெத்தடுங்க. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்? ஸோ அவங்க கொடுத்த ரேஷியோவை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா ஜிங்கு காப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து இருந்துச்சு. அதை வந்து தான் போட்டு ஆர்டர் பண்ணி அதோட டோட்டல் இது 9 அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தோம். மேலே 4 5 9 அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வெயிட் வந்து 135 கொடுத்துருந்தான். இப்போ வந்து 9 கூட எதையோ பெருக்குனா 135 கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம வந்து நான் பார்க்கும்பொழுது 9 15 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 135 அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிச்சு. ஸோ அந்த 15 வந்து பார்த்தீங்கன்னா 4 கூடையும் பெருக்கணும். அதே மாதிரி 5 கூடையும் வந்து நான் பெருக்கும் பொழுது ஒரு வேலை கிடைச்சிச்சு. அது 60 75 அப்படிங்கிற மாதிரி அது தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே ஜிங்க் இருக்குல்ல, ஜிங்கோட 7 இந்த 5 இதுதான் 12 வந்து கிடச்சிச்சு. ஸோ 12 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 72 அப்படி கேஜி அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 12 கூட எதை பெருக்குனா அதெல்லாம் நமக்கு 72 கிடைக்கும் அப்படி மாதிரி பார்க்கும்போது 12 72 அப்படி மாதிரி ஆயிடுச்சா? எஸ். ஸோ இப்போ 72 இப்படி ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? இப்போ இந்த 6 வந்து நான் 7 கூடையும் பெருக்கணும், 5 கூடையும் வந்து பெருக்கணும். இப்போது எல்லாத்துக்கும் அதாவது ஜிங்கோட ஜிங்க் அண்ட் காப்பருக்கான ரேஷியோ மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதுக்கான ஒரிஜினல் ரேஷியோ வச்சு நம்ம ஒரிஜினல் வெயிட் கண்டுபிடிச்சோம். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜிங்க்குக்கான ஒரு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 102 கேஜி அப்படிங்கிற மாதிரியும் அடுத்து அந்த பக்கம் காப்பர் வந்துன்னா டோட்டல் மிக்சிங் அப்போ
புதுசாக கிடைக்கக்கூடிய வெயிட் வந்து 105 அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து வச்சிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற பார்க்கும்போது புதிய கலவையிலோட துத்தநாகத்தின் எடை என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ நம்ம என்ன பண்ணோம், கூட்டி வச்சுருந்தோமா, அதில் துத்தநாகம் தனியாக, அதாவது ஜிங்கு தனியாகவும் காப்பர் தனியாகவும் இருக்குது. ஸோ அவங்க கேட்டது துத்தநாகம், அதாவது ஜிங்குன்னு சொல்லக்கூடியது, அது 102 kg அப்படிங்கிறனால ஆப்ஷனில் 102 kg அப்படிங்கிறது எங்கே இருக்கும்போது ஆப்ஷன் பியில் இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பிங்கிறத நம்ம கொடுத்து விட்டு முடிச்சாச்சுங்க. ஓகேவா? ஸோ புரிஞ்சா? ஸோ சிம்பிள் தாங்க. ஓகேவா? ஸோ சிம்பிள் தான், மேக்ஸுங்கிறது சிம்பிள் தான். ஸோ நம்மளோட ரெகுலர் கிளாஸஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸி தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் டவுட் எது இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்குறேங்க, பாருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, P is as good as workman Q and after 4 is able to finish a work in 40 days less than Q. In how many days can they together complete the same work? Okay, P என்பது Qவை விட 3 மடங்கு சிறந்தது. மேலும் Qவை விட 40 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும். ஒரே வேலையை எத்தனை நாட்களில் அவர்கள் ஒன்றாக முடிக்க முடியும்? ஓகே, ஸோ பியும் Q வந்து இங்கே ரெக்கமெண்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ பி என்பது Qவை விட வந்து ரொம்ப 3 மடங்கு சிறந்தவனாக தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி, எஃபிஷியன்சியாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் சிறந்தவனாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ Q வந்து பார்த்தீங்கன்னா Qவை விட 40 நாட்கள் ஒரு வேலையை வந்து முடிக்க முடியும். Q வந்து பியை விட Qங்கிறவன் ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்கேன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை 40 நாளில் வந்து செய்து முடிக்கிற அளவுக்கு வந்து எஃபிஷியன்சியாகவும் இருக்கான். ஒரு வேலையை எத்தனை நாள், அதாவது அந்த Qங்கிறவன் ஒரு வேலையை 40 நாளில் செஞ்சு முடிக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த வேலையை பியும் Q, அதாவது பிங்கிறவன் கொஞ்சம் எஃபிஷியன்சி கம்மியானவன், Qங்கிறவன் பியை விட 3 மடங்கு எஃபிஷியன்சி அதிகமானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே. இந்த இவங்களோட 2 பேரோட எஃபிஷியன்சியை வச்சு அந்த Q ஏற்கனவே 40 நாளில் ஒரு வேலையை முடிப்பான்னு சொன்னாங்களே, அந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்க்கணும். அதாவது இவங்க 2 பேருக்கும் எஃபிஷியன்சிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். ஓகே, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு, ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 3 மடங்கு குறைவாக, அந்த பியோட எஃபிஷியன்சியில் கொஞ்சம் குறைவாக வந்து தான் இருக்கான்ல, அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை பார்க்கும் பொழுது எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க அப்படிங்கிறதான் இங்கே கொஸ்டின். ஓகேவா? என்னடா அது அப்படி இப்படி உருட்டிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வைக்காதீங்க. ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்டரே கிடையாது. ஓகேவா? ஸோ எப்போவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ இங்கே வந்து பி வந்து பார்த்தீங்கன்னா என்ன, PQ அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? PQ, பிங்கிறவன் 3 மடங்கு. ஓகேவா? அப்போ பிங்கிறவன் ஒன்றா இருந்தால் மட்டும்தானே Qங்கிறவன் 3 மடங்காக இருக்க முடியும். ஓகேவா? அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, 2 பேரோட இதுவுமே வந்து எஃபிஷியன்சியுமே வந்து, சாரி, இங்கே 3:1 அப்படிங்கிற மாதிரி வச்சுங்க, 3:1. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சிங்கிறது சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ ஏன்னா 2 பேரோட எஃபிஷியன்சியுமே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க 2 பேரோட எஃபிஷியன்சியுமே இந்த ஒரு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா இது கம்ப்ரஸ் பண்ணப்படுறதுனால இப்போ 3:1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? பி என்பது Qவை விட 3 மடங்கு. ஓகேவா? பி தான் வந்து Qவோட அதிகமாக இருக்குது, அதனால தான் P கிட்ட 3 போட்டோம். ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஓகேவா? அவ்வளோதான். ஆனால் இங்கே சொன்ன கான்செப்ட் ஒன்று தான். ஓகேவா? ஸோ இப்போ 3:1ங்கிறது இப்போ என்ன ஆகுது அப்படின்னா 2 பேரும் ஒரே இடத்துல வேலை பார்க்கறனால அவங்களோட எஃபிஷியன்சிங்கிறது மாறுது. ஓகே, 1 இந்த சைடும் 3 இந்த சைடும் போயிடுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒன்றுமே கிடையாது. இப்போ 3:1. ஓகே, ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேறு எந்த மாதிரி, அதாவது Qவை விட 40 நாளில் முடிக்கிறேன் அப்படி மாதிரி சொன்னாங்களா, ஆமாவா இல்லையா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலையை, அதாவது Q வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா, சாரி 2 வேலை, ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா 40 நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா 2 இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் தான் தப்பு பண்ணுறோம். 2 வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவன் 40 நாளில் முடிக்கிறேன் அப்படின்னா ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா அவன் 20 நாளில் முடிப்பானா. ஸோ அந்த 20 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இது கூட வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம், இந்த ஒன்று கூட வந்து பார்த்தீங்கன்னா 20 கூட வந்து நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஒரு 20 ஆயிடுச்சு, 3 20 60 ஆயிடுச்சா. ஓகே, ஸோ இப்படி தான் அந்த 60 வந்துச்சு. ஸோ இந்த 20 60 என்ன கான்செப்ட்டும் புரிஞ்சிச்சா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு எஃபிஷியன்சி அவங்களோட இது ரேஷியோ அடிப்படையில் போட்டு 3:1, அப்புறம் அவங்களோட எஃபிஷியன்சி வந்து மாறுது. ஓகேவா? ஸோ அதனால் 1:3 அப்படிங்கிற போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்கனவே சொன்னாங்களா, Qவை விட 40 நாட்களில் ஒரு வேலையை செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற சொல்லியிருந்தாங்களா, பியை விட மேலும் அப்படிங்கிறவங்க 2 பேரை வச்சு கம்பேர் பண்ணி. ஸோ அப்போ 2 வேலையை அவன் 40 நாளில் செஞ்சு முடிக்கிறான் அப்படின்னா 2 இதுவும் வந்து 40 நாள், 2 பேர் சேர்ந்து 40 நாள் செய்கிறாங்க அப்படின்னா ஒரு இதுவும் வந்து 20 நாள் செஞ்சு முடிப்பாங்களா. அப்போ அந்த ஒரு இதுக்கான எஃபிஷியன்சி வந்து நம்ம இங்கே ஏற்கனவே இருக்கல 1:3 அப்படிங்கிற ரேஷியோ அதில் வந்து நான் போட்டு போயிருக்கணும். அப்போ 3 × 20 60, 1 × 20 வந்து 20 அப்படிங்கிற மாதிரி ஆச்சா. ஸோ இப்போ தான் வந்து நம்ம கான்செப்ட்டுக்குள்ளே போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட்டுக்குள்ளே போகிறோம். என்ன பண்ணுறோம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பிங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20. ஓகே, ஸோ பிங்கிறது 20, Qங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டானா. ஓகேவா? என்னது 20 60, பிங்கிறவனோட எஃபிஷியன்சி 20 சொன்னீங்கம்மா, அதுதான் பிங்கிறது 1, அதில் 1 × 20 பண்ணும்போது 20 கிடச்சிச்சு, அதான் அந்த 20. Qங்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா 3, அதோட 3 × 20 பண்ணும்போது நமக்கு 60 கிடச்சிச்சா. புரியுதா?
அந்த 60 தான் இது. ஓகேவா? ஸோ இப்போ இது 2க்கான எல்சியம் பார்க்கணும். இப்போ தான் வந்து நமக்கு பி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் வேலை பார்ப்பேன், கியூங்கிறவன் எவ்வளோ நாள் வேலை பார்ப்பேன் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. ஸோ பி 20 60 ஓகேவா? இதுக்கான எல்சியம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? ஸோ 60 தான். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே தெரியும். ஸோ 60 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எஃபிஷியன்சி பாருங்கள். 20ஓட எத்தனை பேருக்குன்னா 60 ஈஸியாக கிடைக்கும். 3 20 60 ஒரு 60 ஓகே. இப்போ இது டோட்டல் 3 1 4 ஆயிடுச்சா? ஸோ அப்போது 60 இப்போ 60 இங்கே 60ஓட 4 போட்டுங்க. உங்களுடைய இது கண்டுபிடிக்கிறக்கா ஓகே. ஸோ டோட்டல் எவ்வளோ நாள் வேலை ஆகுங்கிற கண்டுபிடிக்கிறக்கா எஃபிஷியன்சி வந்துன்னா டோட்டல் டேஸோட போட்டு நம்ம அடிச்சு கொடுப்போமா? அதை தான் பண்ணுறோம். இப்போ 4 ஓகேவா? 15 4 வந்துன்னா உங்களுக்கு 60 கிடச்சிடும். அப்போது அவங்க 2 பேரும் அதாவது பியும் கியூவும் சேர்ந்து 15 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலையை வந்து செய்து முடிப்பார்கள். ஓகேவா? ஸோ அப்போ 15 நாளுங்கிறது ஆப்ஷன் சியில் தான் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து இதில் கரெக்டான ஒரு ஆன்சராக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இதில் புரிஞ்சுச்சா? ஸோ சிம்பிளான மெத்தட் தான். ஸோ நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இதெல்லாம் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். அப்படியும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த சம் ஆஃப் மணி இன்வெஸ்டட் பை எ மேன் இன் எ ஸ்கீம் விச் ஆஃபீஸர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆஃபர் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் 6% rate of interest per annum is a compound interest 2 years in a ₹618. ஓகேவா? ஆண்டுக்கு 6% வட்டி விகிதத்தில் கூட்டு வட்டி ஒன்று திட்டத்தில் ஒரு மனிதன் முதலீடு செய்தான். பணத்தின் தொகையை கண்டறியும். ஓகேவா? அந்த ஆண்டுக்கு வந்துன்னா எவ்வளோனா 2 வருஷத்துக்கு 618 ரூபா வட்டியும் வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு இந்த 6% அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான. ஓகே. ஸோ ஏன்னா 6% வச்சு தான் நம்ம அடுத்த கட்ட ஒவ்வொரு ஸ்டெப்பாக போக முடியும். ஸோ இதை நம்ம வந்து நிறைய மெத்தடில் போடலாம். ஓகேவா? ஸோ நான் இப்போ சொல்லித்தர மெத்தட் வந்துங்கிறது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். ஓகேவா? ஸோ ரொம்ப 1 or 2 ஸ்டெப்லேயும் வந்து ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறதான் ஏன் இந்த மாதிரி கொஞ்சம் மாற்ற இது ரெகுலர் மெத்தடை தாண்டி போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க, எப்போ தான் அந்த ஷார்ட் ட்ரிக்லாம் சொல்லி தருவீங்க அப்படின்னா, நான் ஒரு சில சம்ஸ்க்கு வந்து நான் சொல்லித்தருவேன், எல்லாத்துக்கும் சொல்லித்தர மாட்டேன். ஓகேவா? ஏன் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்துன்னா ஷார்ட்கட் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நானே நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நம்ம சொல்லி கொடுத்தாலுமே வந்துன்னா ரெகுலர் மெத்தட் சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் டிஃப்ரெண்ட் தான் இருக்கும். அதை ஈக்குவல் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பழகிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதுவுமே வந்து டைமிங் உங்களுக்கு ஷார்ட்கட் ஈக்குவலாக வந்துடும். ஓகேவா? ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட் இருக்காது. நீங்கள் ஷார்ட்கட் அப்படின்னா இதுக்கு என்ன ஷார்ட்கட் படித்தோம், அதுக்கு என்ன ஷார்ட்கட் படித்தோம், அந்த யோசனை தான் இருக்குமே தவிர ரெகுலர் மெத்தட் கற்றுட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன் ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? ஸோ அதை புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்னா ஷார்ட்கட் மெத்தடுகளை நீங்கள் நம்புறதை விட ரெகுலர் மெத்தடுகளை நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அது ரெகுலர் மெத்தட் அந்த மெத்தட் இருக்குல்ல அதே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிப் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட்கட் மெத்தடுக்கு ஈக்குவலான ஸ்பீட் கிடச்சிடும். ஓகேவா? அப்போ நம்ம ஷார்ட்கட்டும் படிக்கலை, பட் வந்து நமக்கு ரெகுலர் மெத்தட் இருக்கிறதுனால நம்ம நம்பிக்கையாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த சம்மாக இருந்தாலும் ஹேண்டில் பண்ணலாம். ஓகேவா? அதுதான். ஓகேவா? அதனால தான் நான் எல்லா இடத்துலையுமே அதெல்லாம் சொல்லக்கூடிய கமெண்ட்லேயே சொல்லிட்டேன். அவருக்கு ஆன்சர் ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாரு, அவருக்கு அதுக்கான ஆன்சர் கமெண்ட்லேயே சொல்லிட்டேன். ஸோ உங்களுக்கும் அதே மாதிரியான எதுவும் டவுட் எது இருந்தாலும் சரி, அதை தவிர வந்து உங்களுக்கு வேறு எந்த மாதிரியான கிளாஸஸ் வேணுங்கிறதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ அடுத்து நமக்கு எந்த மாதிரியான கிளாஸஸ் தேவை அப்படிங்கிறது கமெண்ட்டில் எழுதுங்க. ஸோ நான் ரெகுலராக வந்து கிளாஸ் உங்களுக்கு தர்றேன். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6% வச்சு தான் நம்ம அடுத்து போகணும்னு சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ இப்போ 6 + 6 +6 × 6/100. ஓகேவா? இது என்னடா அது அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இங்கே 6 + 6ங்க 6% வச்சு தான் நம்ம கூட்டு வட்டிங்கிறதுனால தான் வந்து 2 திருப்ப 6 போட்டிருக்கோம். ஓகேவா? 2 வருஷம் சொல்லியிருந்தாங்களா, அதனால தான் ஒரு 6 வந்து ஒரு வருஷத்துக்கும், 2வது 6 வந்து இன்னொரு வருஷத்துக்கும். அந்த 6 வச்சு அதாவது இந்த 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறத 6ங்கிறத எக்ஸாகவும் இன்னொரு 6 ஒய்யாகவும் வச்சுக்கிட்டோம். ஓகேவா? ஸோ அப்போ இது என்ன ஃபார்முலா மாதிரி வரும், x × y = xy/100 அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா தான். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். இப்போ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 6 12 ஆயிடுச்சா, 12 ப்ளஸ்ஸு இங்கே 6 6 36. ஓகேவா? 36 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 100 இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க, இதை பாயிண்டில் தானே நம்ம அடிச்சு கொடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் பாயிண்டில் எடுத்தோம் அப்படின்னா 0.36 அப்படிங்கிற வருமா? எஸ். ஸோ அப்போ இந்த 12 + 0.36 அப்படின்னா நமக்கு ஃபைனலாக 12.36 அப்படிங்கிற மாதிரி கிடைக்குமா? ஸோ இந்த இது கிடைக்குமா? இதை தான் வச்சு நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12.36 அப்படிங்கிறது வந்துன்னா 616ன்னு வச்சுக்கோங்க. இந்த இருங்க இங்கே வச்சு முடிச்சு விட்ருவோங்க.
இங்கே 12.36 அப்படின்னு இருக்கு வச்சுக்கலேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 618ன்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? ஸோ இந்த பெர்சன்டேஜ் தான். வெறுமனே ஆண்டுக்கு 6% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே 2 வருஷத்துக்கு அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அதை கண்டுபிடிக்கிறக்காக தான் இந்த 6+6 இன்ட்டு 6/6/100 மாதிரி போட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ அதை இது பாயிண்ட் அவுட் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் எடுத்திருக்கோம். ஓகேவா? ஸோ 12.36% அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்திருக்கோம். 2 வருஷத்துக்கு 1 வருஷத்துக்கு தான் கொடுத்துருந்தாங்க. அதான் 2 வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத எடுத்து இந்த 12.36 அப்படிங்கிறது வந்துன்னா 618க்கு வந்துன்னா ஈக்குவலானது. ஓகேவா? ஸோ 18 அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டோட சேர்ந்தது தான். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதனால தான் வந்துன்னா அதுக்கு நேரம் வந்து இந்த 618 போட்டிருக்கோம். ஓகே. ஸோ இதை வச்சு இப்போ 12.36% அப்படிங்கிறது 618 அப்படின்னா 100% எவ்வளோ அப்படிங்கிறத இங்கே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கான்செப்ட். இப்போ 100% அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே 618 அப்படியே மேலே போடுங்க. 618 ஓகே இன்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கீழே இந்த 12.36 இருக்குல்ல, அதை புள்ளி எடுக்கிறக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 0 சேர்த்துக்கிறேன். ஓகேவா? ஸோ பெர்சன்டேஜை பார்க்குறக்கா நம்ம எப்பவுமே 100 போடுவோமா, அந்த 100 கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 2 0 சேர்த்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 100ங்கிறத போடுவோம் எப்போ பெர்சன்டேஜில் இன்ட்டு 100 போடுவோம்ல, அதுதான் அந்த 100 போட்டாச்சு. இங்கே இந்த 0.36 இருக்கிறதுல அதில் 2 0 இருக்குல்ல, அந்த 2 0 ஆட் பண்ணுறக்காக இன்னும் 2 0 ஆட் பண்ணியாச்சு. ஓகேவா? அப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 10,000ங்கிறது வந்துருச்சு. அப்போ கீழே பை இந்த 12.36 தான் பாயிண்ட் எடுத்துட்டுமே, அப்போ ஃபுல் நம்பர் ஆயிருமா, முழு நம்பர் ஆயிரும். 1236 அப்படிங்கிற வந்துருமா. எஸ். ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா, எப்படி அடிச்சு கொடுக்கலாம், ஒன்றுமே கிடையாது. என்னடா ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு நீ மட்டும் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி யோசிக்காதீங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துடும், உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போ இதை அடிச்சு கொடுக்கலாமா, எப்படி அடிச்சு கொடுக்கலாம், ஒரு 618 18 2 618 1236. ஓகேவா? ஸோ சிம்பிளாக முடிஞ்சிருச்சா, ஒரு 618 18 2 618 வாங்கினா 1236ங்கிறது வந்துடும். ஸோ இப்போ இங்கே கீழே 2 மேலே 10,000 இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ 2ஆல் 10,000 அடிச்சு கொடுக்கலாமா, கண்டிப்பாக அடிச்சு கொடுக்கலாம். ஒரு 2 மேலே வந்து பார்த்தீங்கன்னா 5000. ஓகேவா? எஸ். அப்போது 5000 10,000த்தில் பாதி 5000ங்கிற மாதிரி ஆயிடுச்சா. ஸோ அப்போ 5000 தான் கரெக்டான ஆன்சர். இப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, அந்த முதலீடு செஞ்ச பணத்தோட அந்த 2 ஆண்டுகளுக்கு அப்புறம் வந்து அது வட்டிலாம் போட்டாங்களா, அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு வந்து முதலீடு பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்க அப்படின்னா 5000. ஓகேவா? ஆப்ஷன் ஏல வந்து நான் இருக்கல, அதுதான் அப்புறம் இதில் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ அந்த 5000ங்கிறது தான் அப்புறம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா, இந்த 5000 தான் அது கரெக்டான ஆன்சர், ஆப்ஷன் ஏல உள்ளதான். ஓகே, புரிஞ்சுச்சா? ஸோ சிம்பிள். ஓகே. ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிள். வேறு எதுவும் டவுட் இல்லைங்களா? ஸோ இதில் வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ என்னென்ன ஃபார்மேட் அப்படின்னு இதில் எதுவும் டவுட் எது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவைக்கு 2 தடவை பாருங்கள், கண்டிப்பாக வந்து புரியும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா தேங்க்யூ கேஸ். ஓகே. ஸோ தேங்க்யூ, இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்து நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து கீழே இருக்குது. ஸோ அதில் ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வீக்லி ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து டெய்லி கிளாஸஸ் டெய்லி டெஸ்டஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து இது பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து கூடிய சீக்கிரத்தில் எடுக்கிறதுக்கும் அதுக்கான பாசிபிலிட்டியும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அதனால் நம்மளோட டெலகிராம் சேனலையும் நம்மளோட யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. மேலும் உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. ஓகேவா? ஸோ நிறையா கருத்துக்கள் எழுதுனா மட்டும்தான் இருந்தால் எனக்கு மோட்டிவேஷனலாக இருக்கும். ஸோ ஓகே, நம்மளையும் நம்பி வந்து எவ்வளோ பேர் எழுதுறாங்க. ஸோ உங்களுக்கு பதில் எல்லாத்தையுமே அழிச்சிரும். அது தவிர வந்து இன்னும் வந்து சேனலில் வீடியோஸோட அடுத்த கட்ட, அதாவது கிளாஸஸ் எந்த மாதிரி லெவல் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அப்டேட் எனக்கு தேவை. ஓகே. ஸோ உங்களோட ஒப்பீனியன் இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க முடியும். ஸோ என்னுடைய ஒப்பீனியனில் வந்து எந்த ஒரு ஆக்ஷனுமே வந்து வீடியோஸ் கொடுக்குறதுல நான் இருக்க முடியாது. ஓகேவா? ஸோ உங்களோட தாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். ஸோ இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ.